மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய கவிதை நீ வார்த்தைகள் நான். அத்தியாயம் 14. அஸ்வின் எடுத்த மதிப்பெண்களுக்கு அவன் ஆசைப்பட்ட கல்லூரியில் அவன் விருப்பப்பட்ட கோர்ஸ் கிடைத்தது. ஆனால் காலேஜ் ஃபீஸ் கட்டும் அளவு அவர்களிடம் பணம் இல்லை. என்ன செய்வது என்று யோசித்தான் கோபி. மாமா, பேசாம வீட்டை வித்துடலாமா என்றான் அஸ்வின். விளையாடுறியா என்றான் கோபி கோபமாக. இல்லை மாமா, எப்படியும் இன்னும் 4 வருஷம் ஃபீஸ் கட்டணும் இல்லை? அவ்வளவு பணத்துக்கு என்ன பண்ணுறது? இந்த வாடகை பணம் எல்லாம் பத்தாது மாமா. காலேஜுக்கு நிறைய செலவாகும். சரி, வேணும்னா அடகு வச்சுக்கலாம், வைக்க எல்லாம் வேண்டாம். நீங்கள் தான் மாமா இப்போ விளையாடுறீங்க. அடகு வச்சா அதுக்கு வட்டி யார் கட்டுவா? பேசாமல் இருங்க, வீட்டை வித்துடலாம். படிப்புக்கு யூஸ் ஆகாத வீடு எதுக்கு? அம்மா இறந்திருந்தாலும் இதைத்தான் செஞ்சுருப்பாங்க. நான் சம்பாதிச்சா அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, 2 வீடு கூட வாங்கிக்கலாம். அவன் கன்னம் தட்டி புன்னகைத்தான் கோபி. சரிவா பார்க்கலாம் என்று அதற்கான ஆயத்தங்களை செய்ய ஆரம்பித்தான். அப்போதுதான் பிரச்சனை ஆரம்பமாகியது. அஸ்வினிற்கு இன்னும் 18 வயது முடியாததால் அவனால் வீட்டை விற்க முடியாது என்று தெரிய வர வருத்தம் கொண்டான் அஸ்வின். இப்போ என்ன மாமா பண்ணுறது? யோசிக்கலாம். விடுங்க மாமா, நான் ஏதாச்சும் காலேஜில் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சேர்ந்துடுறேன். அதுக்கு அவ்வளவு செலவு ஆகாது, அதை சமாளிச்சுக்கலாம். எதுக்காச்சும் அவசரப்படுற? நான் தான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன் இல்லை. வெளியே கடன் வாங்காதீங்க மாமா, அப்புறம் அதை அடைக்க கஷ்டப்படணும். நீங்கள் எனக்கு பண்ணி இருக்கிறதே போதும், இதுக்கு மேலே இன்னும் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. சரிடா பெரிய மனுஷா, கடன் வாங்க மாட்டீங்கன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க. சரிடா, சத்தியமாக வாங்க மாட்டேன், போதுமா? அட்மிஷன் போட வேண்டிய அன்று கையில் பணத்தோடு வந்த கோபி அஸ்வினை அழைத்து கொண்டு சென்று கல்லூரியை சேர்த்து விட்டான். மாமா, ஏது இவ்வளவு பணம்? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நான் தான் அரேஞ்ச் பண்ணிட்டேன்ல, நீ அமைதியாக படிக்கிற வேலையை மட்டும் பாரு. மாமா, ஏன் இப்படி பண்ணுறீங்க? எப்படி கிடைச்சதுன்னு சொல்லுங்க. பேசாமல் வாடா என்று அவனை இழுத்து கொண்டு வீட்டிற்கு வந்து விட்டான் கோபி. சரியாக மறுநாள் காலையிலேயே முருகேசன் வீட்டிற்கு வந்து சாமி ஆடிவிட்டார். அஸ்வினுக்கு ஒன்றும் புரியவில்லை. சித்தப்பா, அமைதியாக இருங்க என்று அவரை அடக்கினான் கோபி. இன்னும் எப்படிடா அமைதியாக இருக்கிறது? இவன் யார் உனக்கு? இவனுக்காக உன்னோட காரை வித்துடுவியா? இப்போ தொழிலுக்கு என்ன பண்ணுவ? ஏற்கனவே எவனும் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறான். இப்போ தொழிலும் இல்லைன்னா உன்னோட வாழ்க்கை என்ன ஆகும்? கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா உனக்கு? சித்தப்பா விடுங்க, கார் தானே. அது உன்னோட அப்பாரு வச்சிருந்த கார், தெரியும் இல்லை? தெரியும் சித்தப்பா, அதுக்காக அதை அப்படியே வச்சிருக்கணும்னு ஒன்றும் சட்டம் இல்லையே. இந்த வீட்டையாச்சும் அப்படியே வச்சிருக்கியா, இல்லை இதையும் வித்துட்டியா? இல்லை சித்தப்பா, இதை எப்பவும் விற்க மாட்டேன். என் அப்பா அம்மாவோட கடைசி மூச்சு இங்கே தானே பிரிஞ்சது, இதை எப்படி விற்பேன்? இதை மட்டும் வக்கனையாக பேசு. சரி விடுங்க சித்தப்பா, எதுக்கு இவ்வளவு கோபம்? தெரிஞ்சவங்க ஒருத்தர் வீட்டில் டிரைவர் வேலைக்கு கேட்டிருக்காங்க, அங்கே வேலைக்கு போக போகிறேன். என்னடா இப்படி சொல்கிற? ஏன் சித்தப்பா, நல்ல சம்பளம்தான், எந்த பிரச்சனையும் இல்லை. இதையெல்லாம் கேட்டு அதிர்ச்சியோடு நின்றிருந்தான் அஸ்வின். மாமா என்றான் மெல்லிய குரலில். முருகேசன் அவனை மறைக்க கோபியோ அவன் அருகில் வந்து சமாதானம் செய்ய முயன்றான். விடுடா, இப்போ இது ஒரு பிரச்சனையா? நீ நல்லா சம்பாதிச்சு எனக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்துடு, சரியா போயிடும். நான் விற்றது பழைய மாடல் கார் தான், அதுக்கு வட்டியாக சேர்த்து எனக்கு லேட்டஸ்ட் மாடல் கார் வாங்கி கொடுத்துடு, சரியா என்றான் கோபி சிரித்து கொண்டே. அவனை இறுக்கமாக அணைத்து கொண்டான் அஸ்வின். இந்த பணம் கூட காலேஜில் சேர்க்கறதுக்கே சரியாயிடுச்சு. மேற்கொண்டு படிப்பு செலவுக்கெல்லாம் எஜுகேஷன் லோன் தான் போடணும். தெரிஞ்சவர் ஒருத்தர்கிட்ட சொல்லி வச்சுருக்கேன், அவர் நமக்கு ஈஸியாக லோன் கொடுக்க ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. ஏன் மாமா, நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன் இல்லை? என்னாச்சு இப்படி சொல்லிட்ட? உண்மையை சொல்லணும்னா நீ வந்ததுக்கப்புறம் தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். உனக்கு ஒன்று தெரியுமா அச்சு? உங்கள் அக்கா கூட கல்யாணம் ஏற்பாடு பண்ண 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் என்னோட அப்பா இறந்தார். ஆனால் 8 மாதம் அவர் உடம்பு சரியில்லாமல் இருந்தார். அவரை நான் தான் பார்த்துக்கிட்டேன். அவருக்கு உடம்பு சரியில்லாமல் ஆனதுனால தான் என்னால் படிப்பை கண்டினியூ பண்ண முடியல. அவரை பார்த்துக்கிறதுக்காகவும் செலவுக்கு சம்பாதிக்கிறதுக்காகவும் என்னோடய படிப்பை விட வேண்டியதாக போச்சு. ஆனாலும் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. ஆனால் அப்பா இறந்த அந்த 1 வருஷம் எனக்கு நரகமாக இருந்தது அச்சு. யாருமே கூட இல்லாமல் தனியாக இருந்தது எவ்வளவு வழி தெரியுமா? சித்தப்பா அவரோட என்ன அவர் வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிட்டு தான் இருந்தார். ஆனால் எனக்கு அந்த ஊருக்கு போக விருப்பம் இல்லை. அதுக்கு காரணங்கள் இருக்குது. அதனால் கஷ்டமாக இருந்தாலும் பல்ல கடிச்சிக்கிட்டு இங்கேயே இருந்தேன். கல்யாணம் ஆச்சுன்னா இந்த தனிமை போயிடும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காகத்தான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். ஆனால் அதுவும் நின்று போனப்போ ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருந்தது. அப்போதான் நீ என் வாழ்க்கைக்குள்ளே வந்த. கடவுளாக எனக்கு அனுப்பின சந்தோஷம் நீ அப்படின்னு தான் நான் இப்போ வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருக்கேன். நான் அன்னைக்கு சொன்னதை தான் இன்றைக்கும் சொல்கிறேன். என்ன உன் அம்மாவோட தம்பியாக பாரு. உன்னோட சொந்த மாமாவாக பார்த்தா நான் பண்ணுற எதுவும் உனக்கு கஷ்டமாக இருக்காது, உரிமையாக தான் தெரியும், சரியா? அந்த உரிமையை மட்டும்தான் நான் உன்கிட்ட இருந்து கேட்குறேன். வேதனையோடு அவன் குரல் ஒலித்தது.
இன்னும் அவனை இறுக்கமாக அணைத்து கொண்ட அஸ்வின் அமைதியாக கண்ணீர் வடித்தான். கோபியின் மனவேதனையை உணர்ந்த முருகேசன் அதன் பிறகு எதுவும் பேசவில்லை. அதன் பிறகு எப்போதும் போல் கோபிக்கு பெண் தேடிக்கொண்டுதான் இருந்தார் அவர். அப்பொழுதும் எதுவும் அமையாமல் போகவே மீண்டும் அவன் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு சென்று தெரிந்தவர்கள் கூறிய இடத்தில் காட்டினார். அவர் பார்த்துவிட்டு, இன்னும் 4 வருடங்கள் அவனுக்கு திருமண பாக்கியம் இல்லை, அதன் பிறகுதான் அவனுக்கு அந்த யோகம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டார். என்னடா இப்படி சொல்றாங்க? அதுக்குள்ள உனக்கு 30 வயசை தாண்டி இருக்குமே என்றார் கவலையாக. அதனால என்ன மாமா, நமக்கு எந்த வயசுல கல்யாணம் ஆகணும்னு இருக்கோ அப்போதான் ஆகும் என்று சிரிப்போடு சொன்னான் கோபி. விடுங்க மாமா, இன்னும் 4 வருஷம் உங்களுக்கு ரெஸ்ட் என்றான் அஸ்வின். அவனை முறைத்து விட்டு சென்று விட்டார் முருகேசன். நீ ஏண்டா எப்போ பார்த்தாலும் அவர்கிட்ட வம்பு பண்ணிக்கிட்டே இருக்க என்றான் கோபி செல்லமாக அஸ்வினின் தலையில் கொட்டி. தெரியல மாமா, அது ஏதோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்றான் சிரித்தபடி. மாமா, இந்த விஷயத்தில் இன்னொரு நல்லதும் இருக்கு. என்னடா? இன்னும் 4 வருஷத்தில் நான் படிப்பை முடிச்சுட்டு வேலையில் செட்டில் ஆகிடுவேன். உங்களுக்கு காரும் வாங்கி கொடுத்துடுவேன். அப்போது ஈஸியாக பொண்ணு கிடைச்சிடும். உறக்க சிரித்தான் கோபி. முதல்ல படிப்புக்காக வாங்கின லோனை அடைக்க பாருடா, மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அச்சு, இப்போ நீ வேலை பார்க்க ஆரம்பித்து 2 வருஷத்துக்கு மேலே ஆகி இருக்குமே, ஏன் இன்னும் கார் வாங்கி கொடுக்கல? ஏன் உன் மாமா இன்னும் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்காரு என்றாள் ரிதன்யா. அஸ்வின் அவளை கூர்மையாக பார்த்தான். எதுக்குடா அப்படி பார்க்குற? இல்லை, என்ன அச்சுன்னு சொன்னியே. அப்போதுதான் அவள் கூறியதை உணர்ந்தவள், சாரிடா, நீ சொல்லிக்கிட்டே இருந்தல்ல, அதுதான் உன்னை அப்படியே சொல்லிட்டேன். பரவாயில்ல, அப்படியே சொல்லு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ என் கூட க்ளோஸாக இருந்தால் எனக்கு சந்தோஷம்தான். அதுக்கு காரணம் இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும். எனக்கும் உனக்கும் மாமாவுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் எல்லாம் இல்லை ரிதி, எல்லாரும் ஒன்று தான். இப்போ புரியுதா ஏன் நான் உன் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கேன்னு? என்றவள். சாரிடா என்றாள் மெல்லிய குரலில். விடு ரிதி, நமக்குள்ள சாரி தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம் என்றான் மெல்லிய புன்னகையோடு. சரி சொல்லு, ஏன் அவருக்கு கார் வாங்கி தரல? அது ஒரு பெரிய கதை ரிதி. நான் அப்போதான் காலேஜ் முடித்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிருந்தேன். சில மாதம்தான் ஆகியிருக்கும். அவர் டிரைவராக வேலை செஞ்ச வீட்டில் ஒரு பிரச்சனை, அதனால் அந்த வேலையை விட்டுட்டு வர வேண்டியதாக போச்சு. அது வரைக்கும் நான் வாங்கின சம்பளத்தை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக லோனை அடைச்சிக்கிட்டே மிச்சத்தை சேர்த்து வச்சுருந்தாரு மாமா. அதில் ஆட்டோ தான் வாங்க முடிஞ்சது என்று சொல்லி சிரித்தான். ஆனால் அதை வாங்கி கொடுக்கறதுக்குள்ள நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். அந்த பணத்தில் இருந்து வாங்கிக்கிட்டாதான் இந்த வீட்டில் இருப்பேன், இல்லைன்னா நான் வெளியே போய்கிட்டே இருக்கேன் அப்படின்னு உருட்டி மிரட்டி பிளாக்மெயில் பண்ணி தான் ஆட்டோவவே வாங்க வச்சேன் என்றான் சிரித்து கொண்டே. இப்போ வாங்கி கொடுக்கலாம் இல்லை? எத்தனையோ தடவை கேட்டுட்டேன், ஆனால் அவர் ஒத்துக்க மாட்டேன்றார். இதில் தான் அவர் சந்தோஷமாக இருக்காராம். புரியாமல் பார்த்தாள் ரிதன்யா. அது ஒன்றும் இல்லை, ஸ்கூல் சவாரி போகிறாரு. அந்த சின்ன பிள்ளைங்களெல்லாம் ரொம்ப பிடிச்சி போச்சு. அது அவருக்கு சந்தோஷமாக இருக்குது. அதனால தான் ஆட்டோவை ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சி என்னை சம்மதிக்க வச்சுட்டாரு. அவரோட சித்தப்பா ஒன்றும் சொல்லலையா? அந்த 4 வருஷம் எதையோ பண்ணி தொலைங்கடா அப்படின்னு சொல்லி எங்கள் 2 பேரையும் தண்ணி தெளித்து விட்டுட்டாரு. இப்போ திரும்பவும் 6 மாதமாக பொண்ணு பார்க்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம்தான் அவரோட புலம்பலை மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காரு. 27 வயசில் கார் வச்சுருந்தப்பவே பொண்ணு கொடுக்காதவங்க இப்போ 33 வயசில் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கிற அவருக்கு யார் பொண்ணு கொடுப்பாங்க? அதுதான் அவருக்கு கோபம். நேற்று கூட வந்து வீட்டில் ஒரே சண்டை. ஓ, அதனால தான் நேற்று நீ ஆஃபீஸ்க்கு வரலையா? சேச்சே, அவர் சண்டை போடுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? நாங்கள் 2 பேரும் அதையெல்லாம் கண்டுக்கவே மாட்டோம். ஊரில் வயலில் வேலை செய்யும்போது மோட்டரை சரி பண்ணுறேன்னு கையில் இடிச்சுக்கிட்டு இருக்காரு. உள்ளூர்லேயே ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காரு. 3 மாதம் ஆகியும் வலி குறையல. அதுதான் இங்கே ஹாஸ்பிட்டலில் காட்டலாம்னு நானும் மாமாவும் முடிவு பண்ணோம். அங்கே காட்டுனதுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. மேலே தடவை ஆயின்மெண்ட்டும் கொஞ்சம் மாத்திரையும் கொடுத்து எக்ஸசைஸ் கொஞ்சம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை பண்ணால் சரியாகிடுமாம். அங்கே தான் நேற்று நான் அவரை கூட்டிகிட்டு போனேன். அதனால தான் ஆஃபீஸ்க்கு வர முடியல. ரிதன்யா அவனையே பார்த்து கொண்டு இருந்தாள். ரிதி, எனக்கும் சரி மாமாவுக்கும் சரி எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. அவருக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது. அந்த கோபத்தில் தான் சரியாக விசாரிக்காமல் சட்டுன்னு ஒன்று அடிச்சிட்டாரு. இது வரைக்கும் நான் அப்படி பார்ட்டிக்கு போனதில்லை. உனக்காகத்தானே வந்தேன். அதுவே அவருக்கு கொஞ்சம் கோபம். இதில் நீ என்னை பிடிச்சி கூட்டிக்கிட்டு வரும்போது என்னால் நீயும் தள்ளாடினதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உன்னை அடிச்சிட்டாரு. அவருக்காக நான் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். இப்போ கூட உன்கிட்ட சாரி கேட்க தான் அவர் வந்தார். நீ தான் அவர் அடித்து அனுப்பிட்ட என்றான் வருத்தத்தோடு. அவன் சொல்லி கொண்டிருக்க அவளோ ஏதோ யோசனையோடு பார்த்து கொண்டு இருந்தாள். என்ன ஆச்சு ரிதி என்றான் அஸ்வின். நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.